இதை கர்த்தர் எனக்கு ஆனந்த களிப்பா மாற பண்ணணும். இந்த வாய் தான் புலம்பிருச்சு, இதே வாய் சாட்சி சொல்லணும். ஸோ முடிஞ்சவங்க அப்படியே முன்னாடி கடந்து வாங்க. ஸோ ஆன்லைன்ல இருக்கிறவங்க அப்படியே என்னவோ எங்களோடு சேர்ந்து அப்படியே ஜபத்திலேயே இருங்க. ரதல ரம் கதன ரமா இதர பௌரஹதல ரதர. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தை எல்லாமே எனக்காக தான் பாஸ்டர். நான் தான் ரிப்பீட்டா புலம்பிட்டே இருக்கிறேன், புலம்பிட்டே இருக்கிறேன். வேற ஒண்ணுமே நான் பேசுறதே இல்லை பாஸ்டர். நான் திரும்பி பார்த்தா எதை குறிச்சும் நான் பேசுறதே இல்லையே. ஒரு சந்தோஷமான காரியத்தை குறித்து நான் பேசுறதே இல்லை. ஒரு சிரிச்சிட்டு நான் பேசுறதே மறந்துட்டேன். ஆனா எப்ப பார்த்தாலும் என் வாயில ஸ்டார்ட் பண்ணாலே இதே தான் பேசுறேன். என் பையன், என் பொண்ணு, என் குடும்பம், கடன் பிரச்சனை, வியாதி, இதே தான் நான் பேசிட்டே இருக்கேன் பாஸ்டர். ஒருத்தங்களோட சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஜாலியா பேசலான்ற அந்த நேரத்தை நான் நினைச்சு பார்த்தா ரொம்ப குறைவு. நான் சந்தோஷமா பேசினதை விட நான் புலம்பினது தான் பாஸ்டர் அதிகம். ஹல்லேலூயா. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புலம்பலை யார்கிட்ட நம்ம புலம்புறோம் அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். இந்த புலம்பல் எப்ப ஆனந்த களிப்பா மாறும், இந்த புலம்பலை ஆண்டவர் எப்ப மாற்றுவார் அப்படின்னு சொன்னா, நம்ம மனுஷங்களிடத்துல புலம்புனா அது ஆசீர்வாதமா மாறாது, ஆசீர்வாதமா மாறாது. ஒரு டைம் கேட்பாங்க, 2 டைம் கேட்பாங்க, அவ்வளவுதான். 3வது டைம் நீங்க சொல்லும் போது ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்கன்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லிட்டீங்களே, ஜெபம் பண்ண சொல்லிட்டீங்களே, போதும் போதும். அதனால மனுஷன் நம்முடைய புலம்பலை கேட்கிற அளவுக்கு அவங்க அவைலபிளா இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய புலம்பலை யார்கிட்ட புலம்புங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். ஸோ இந்த சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டு, இந்த சிவானந்த காலனி, இது எல்லாத்துலேயும் அப்போ பேஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பைக் எனக்கு ஒருத்தங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பேஷன் ப்ளஸ் அந்த பைக்கில் ஹெல்மெட்டை போட்டுட்டு யாருக்குமே தெரியாது. இந்த சிவானந்த காலனி ரோடு, சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட் ரோடு, இந்த கோயம்புத்தூரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்னா, என்னுடைய கண்ணீரோட சேர்ந்த புலம்பல் இருந்துட்டே இருக்கும். யாருக்குமே தெரியாது. அப்ப என்னுடைய ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் இங்க வரும்போது கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? அவங்கள்ட்ட போய் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் அன்னைக்கு நடந்தது, நான் என்ன குறித்து என்ன நினைக்கிறேன், என் எதிர்காலத்தை குறித்து என்ன நினைக்கிறேன், யார் என்ன திட்டுறாங்க, இவங்க எப்படி பேசுறாங்க, இது எல்லாத்தையுமே பைக்கில் போகும்போது கண்ணீர் மட்டும் அப்படியே தாரதாரையா வந்துட்டு இருக்கும். வாயில ஏசப்பாட்ட சொல்லிட்டே இருக்கிறது. அப்படியே இந்த ஆண்டவரிடத்துல புலம்பி முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆறுதல் வரும் பாருங்க. என்னமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா அவர்கிட்ட, அவ்வளவுதான், அவர் கேட்டுட்டாரா. அந்த மாதிரி ஆறுதலை ஒரு நாள்ல நிறைய நாள் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷன்கிட்ட புலம்புன எதுக்குமே எனக்கு பதில் வந்ததில்லை. மனுஷன்டத்துல புலம்புனது எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவா தான் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட இப்படி புலம்புன இல்லை அப்படின்னு அவங்க இன்னைக்கு அந்த கோணத்தோட தான் என்ன பாக்குறாங்க. ஆனா ஆண்டவரிடத்துல புலம்புன ஒண்ணு கூட இன்னைக்கு வரைக்கும் வீணா போனதே இல்லை. என்னென்ன சொன்னனோ, என்னென்ன புலம்புனோ அத்தனையும் கர்த்தர் இன்னைக்கு சாட்சியா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்க யார்கிட்ட புலம்பணும். அவர் உங்களை
என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் நமக்கு அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அம்மா, மூத்த சகோதரனுக்கு மூத்த சகோதரன், எல்லாத்திற்கும் எல்லாம். அதனால எல்லாம் போய் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. வேற யாரிடத்திலையும் புலம்பாதீங்க. உண்மையா ஆண்டவருடைய பிள்ளை வந்து கத்தரை தவிர வேற யார்ட்டையும் புலம்ப மாட்டாங்க. நீங்க ஒரு தீர்மானமே எடுங்க. இனி மனுஷனிடத்துல புலம்புறதை நான் என்ன பண்றேன், நான் நிறுத்துறேன். இதோட நிறுத்திடுங்க. நான் கத்தரிடத்துல மட்டும்தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஒன்று நடக்கும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை ஒரு 10 டைம் கூட அறிக்கை செய்து நான் நம்புறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். புலம்பலை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். சொல்ல சொல்ல அந்த மகிமை. எல்லாரும் சத்தமா சத்தத்தை உயர்த்தி நான் சாட்சி சொல்லுவேன். கர்த்தர் என்ன சாட்சி சொல்ல வைப்பாரு. கர்த்தர் என்ன சாட்சி சொல்ல வைப்பாரு. இனி இந்த வாயிலிருந்து எனக்கு கடன் இருக்குன்னு சொல்ல வேண்டியது வராது. கர்த்தர் என்ன நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார்னா நான் சொல்ல போறேன். இனி என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கீங்கன்னு சொல்ல முடியாது. இனி என் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் நான் சொல்லுவேன், சொல்லுவேன். ரதலரம் தனரலதர ஹதரலர. ஏசப்பா, ஏசப்பா. உலகத்தான் கூட நிறைய பேர் அப்படிதான்ப்பா சொல்றாங்க. அங்க போனா ஒரே புலம்பல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்ன போய் கத்தி கத்தி புலம்பிட்டு கிடக்குறீங்க? அவரு கேட்கவா போறாரு? என்னென்னமோ சொல்றாங்கப்பா. என் பிள்ளை ஜெப அறைக்குள்ள அந்த புலம்புற சத்தத்தை கேட்டு கிண்டல் பண்றவங்க எத்தனை பேரு, எத்தனை பேரு. வீட்டுக்குள்ள இருக்கிற சத்துருவே கேக்குது, நீ எதுக்கு இப்படி புலம்பிட்டு தள்ளுற? அந்நாளுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டான், கொட்டிட்டான். ஆனா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்லப்பா, நீ சமாதானத்தோட போ, இனி நீ புலம்ப வேண்டியது வராது, இனி நீ புலம்ப வேண்டியது வராது. உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேன், உன் வார்த்தையை நான் கேட்டுட்டேன். இப்போ இப்போ இன்றைக்கு இந்த 19வது நாள் அப்படி ஒரு வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தை. என் தாயாரை பார்த்து, என் தகப்பனாரை பார்த்து, என் பிரதரை பார்த்து, சிஸ்டரை பார்த்து இப்ப சொல்லுங்கப்பா, இப்ப சொல்லுங்கப்பா. இத்தனை நாள் புலம்பின அந்த காரியம் இன்றைக்கு முடிவிற்கு வரட்டும், முடிவிற்கு வரட்டும், இன்றைக்கு முடிவிற்கு வரட்டும். உங்க வார்த்தை உண்மை, உங்க வார்த்தை சத்தியம், உங்க வார்த்தை நிலைச்சு நிற்கும். உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 100 நாட்களும் நீங்க எங்களை அப்படியே அப்படி சொல்லி தேற்றிட்டே இருக்கணும். கோசேன் நாட்டில் குடியிருந்த ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டானது போல இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை, ஒரு வித்தியாசத்தை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனசார உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.